வணக்கம். வாழ்க நலமுடன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை. பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் இருக்கு. ஒன்று புனர்பூசம் காலை 11:24 வரைக்கும். பிறகு பூச நட்சத்திரம். இந்த யாரெல்லாம் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2, கேட்டை மற்றும் மூலம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் எடுத்த செயல்களில் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால எந்த செயல் செஞ்சாலும் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நாள் இது. இந்த நட்சத்திரம், அதாவது இன்னைக்கு 2 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஒன்று புனர்பூசம், இன்னொன்று பூசம். இப்போ காலை 11:24 வரைக்கும் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். நம்ம இதை நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி 2யும் கலந்து அதனுடைய நற்பலன்கள் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். காலை 11:24 வரை இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரை, அவிட்டம், கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம் இந்த நட்சத்திரத்திலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அதே போல இந்த நட்சத்திரத்திலையும் நீங்க பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 5, 6, 8, 14, 15 மற்றும் 17 இந்த தேதிகளில் பிறந்து கூடுதலா 23, 24 மற்றும் 26 இந்த தேதிகளிலும் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது இந்த நாள் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புத நாளா இருக்கும். அதே போல யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாருக்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு நாளா இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயில்யத்துல பிறந்தீங்களோ, கேட்டை, ரேவதி, பரணி, பூரம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். காலை மணி 11:24 வரை மட்டும்தான். அதே நேரத்துல நீங்க இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலா ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 2, 3, 11, 12, 20 மற்றும் 21, 30 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இது ஒரு கவனம் கூடுதலாக தேவைப்படுற ஒரு நாளாக இருக்கும். பகல் 11:24க்கு மேலே பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இந்த பூச நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, யாரெல்லாம் ஆயில்யத்தில் பிறந்திருக்கீங்களோ, கேட்டை, ரேவதி, பரணி, பூரம் மற்றும் போராடம் இந்த நட்சத்திரத்திலாம் நீங்கள் பிறந்தீங்க உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அதே போல் இந்த நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 5, 6, 8, 14, 17, 23, 24 மற்றும் 26 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்ட அனைத்து முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இது ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் யார் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் சாதகமில்லாத ஒரு சூழ்நிலை மதியம் 11:24 மணிக்கு மேலே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரை, அவிட்டம், கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம் இந்த நட்சத்திரத்திலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் கொஞ்சம் சாதகமில்லாத சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூடுதல் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து நீங்கள் உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 3, 11, 12, 20, 21 மற்றும் 30 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.